Good morning students. Today our 10th standard chapter name geometry exercise 4.2 ல 4th sum in figure if condition கொடுத்துருக்காங்க PQ parallel to BC and PR parallel to CD. Prove that subdivision 1 AR by AD equal to AQ by AP. நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் டயக்ராம் அப்ளை பண்ணிக்கலாம். PQவும் BCயும் பேரலல். நெக்ஸ்ட்டு இந்த PRவும் இந்த DCயும் பேரலல். நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் ABC அப்பர் ட்ரையாங்கிள், ADC லோயர் ட்ரையாங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிளையும் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்டிஷன் ஒன்று பாருங்கள். AR by ADன்னு வந்துருக்கு. அப்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணுறப்போ ஒரு மெத்தட் நமக்கு சிம்லி ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணலாம். சப்போஸ் இங்கே AR by RD இருந்துச்சுன்னா PPT தர யூஸ் பண்ணலாம். AR by AD இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணுறப்போ ஒரு மெத்தட் நமக்கு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் நான் எடுத்துக்கிறேன், அப்பர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள்ஸ் ABC அண்ட் ட்ரையாங்கிள் AQB. நான் எந்த ஷேப்பில் எடுக்கணும் அதே தான் இங்கேயும் எடுக்கணும். ட்ரையாங்கிள் AQP என்ன இருக்குது? QP parallel to BC. நம்ம இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆங்கிள் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போது இதுனா என்ன, ஒரு ட்ரையாங்கிளில் இங்கே அப்பர் ட்ரையாங்கிள் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் ஒரு பேரலல் லைனை கிராஸ் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். therefore angle of ABC equal to angle of AQP, that is in correspondent angle. Second one, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் AACB ஈக்குவல் டு ஆங்கிள் APQ. இதுவும் நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஏன் கேட்டால் நமக்கு ஒரு பேரலல் லைனை கிராஸ் இன்டர்செக்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். therefore correspondent angles. therefore நமக்கு இன்னும் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ட்ரையாங்கிள் ABC similar triangle AQB, that is by AA method, angle of angle method, AA method, angle method. நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஃபார்முலா போம். ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் AB by இந்த டூ லெட்டர்ஸ் AQ equal to next two letters BC by next two letters QP equal to first last AC by first last AP. நம்ம என்ன எடுத்து போகிறோம் கேட்டால் நமக்கு AP வர மாதிரி எடுத்து போகிறோம். therefore இந்த சைடையும் இந்த சைடு எடுத்துக்கலாம். AB by AQ equal to AC by AP, equation number 1. The same condition lower triangle ACD and triangle APR. நான் எப்படி எடுக்கணும் அதே மாதிரி எடுத்துக்கணும். triangle APR சேம் கண்டிஷன். இங்கே என்ன சார் கேட்டனா PR parallel to DC. இங்கே என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆங்கிளும் ஈக்குவல். angle of APR equal to angle of ACD, that is correspondent angle. Second one, ADC equal to இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ARP same condition, correspondent angle. therefore triangle ACD similar triangle
triangle APR by AA மெத்தட். ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஏசி போடுவோம். ஏசி பை இங்கே ஏபின்னு போடுவோம் ஈக்குவல் டு செகண்ட் டூ லெட்டர்ஸ் சிடி பை செகண்ட் டூ லெட்டர்ஸ் பிஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் லாஸ்ட் ஏடி பை ஃபஸ்ட் லாஸ்ட் ஏஆர். நம்ம ஏசியும் ஏடியும் எடுத்துக்கலாம். ஏசி பை ஏபி ஈக்குவல் டு ஏடி பை ஏஆர் ஈக்குவேஷன் நம்பர் 2. இங்கேயும் ஏசி பை ஏபின்னு இருக்குது, இங்கேயும் ஏசி பை ஏபின்னு இருக்குது. அப்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பதிலாக இதோட வேலை அப்ளை பண்ணலாம். therefore ஏபி பை ஏக்யூ ஈக்குவல் டு ஏடி பை ஏஆர். ரெசிபியூலை சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒன் ஏக்யூ பை ஏபி ஈக்குவல் டு ஏஆர் பை ஏடி. இதுதான் ப்ரூஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு.